வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி. இதை போய் நம்ம கடையில் வாங்கிட்டோமே வீட்டில் பண்ணாமல் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ ஈஸியாக இதை பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நிறைய டிப்ஸு இங்கேயும் அங்கேயும் இருக்கும். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு உருட்டு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக முதல்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் அதிகமான அளவில் நம்மளே பண்ண ஆரம்பிக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பவுடராக எவ்வளோ அரைக்க முடியுமோ. அதுக்கப்புறம் இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். 2-3 வாட்டி இந்த குருணையை மிக்சியில் போட்டு ஓட்டி எவ்வளோ அதுலேருந்து உங்களால் மாவு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அந்த மாவில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதே அளவுக்கு சமையல் சோடா சேர்க்குறேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த அளவு மாவுக்கு அதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இந்த அளவுக்கு அது கலந்ததும் 2வது டேபிள் ஸ்பூன் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். இது உளுந்தோட மாவு வகையை பொறுத்து உங்களுக்கு தண்ணி மாறுபடலாம். ஆனால் இந்த டோ கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். ரொம்ப ஹார்டாக நம்ம பூரிக்கெல்லாம் மாவு பிசைவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் டைட்டு டோவாக தான் அது இருக்கணும். இதில் நான் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கசந்துரும் அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். அதிகமான எண்ணெயும் சேர்க்காதீங்க, ரொம்ப செவந்து போக ஆரம்பிச்சிரும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் மூடி வைக்கிறேன், அதுக்கு மேலே தேவையில்லை. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம சேர்த்தது எல்லாமே அதில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ தான் இதில் முக்கியமான பார்ட்டே நம்ம பண்ண போகிறோம். இந்த மாவை நல்லா அடித்து நம்ம பிசையணும். பூரிக்கட்டையிலையோ இல்லை சின்ன உரல் வச்சுருந்திங்கன்னா அதுலேயோ, இல்லை ஒரு சின்ன கடப்பாறை அந்த காலத்துலலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெயிட்டான பொருளை நம்ம அடிக்க போகிறோம். இப்போ இன்னொரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மொத்தமே இந்த அளவுக்கு இவ்வளோ தான் எண்ணெய், இதுக்கு மேலே சேர்க்காதீங்க. இந்த மாதிரி ஃபோர்ஸாக நம்ம அடிக்கும் போது தான் ஒரு எலாஸ்டிசிட்டி அந்த மாவில் வரும். அதுக்காக தான் இதை அடிக்கிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாவை இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்கணும் அப்படின்லாம் இல்லை. இது நல்லா இழகிற அளவுக்கு நம்ம இந்த மாவை அடித்தா போதும். நிறைய நேரம் இந்த ஸ்டெப் முக்கியம் அப்படின்றதுனால தான் இதை எடிட் பண்ணி ஷார்ட்டாக காமிக்காமல் கொஞ்சம் நேரம் காமிச்சிருக்கேன். ஒரு வாட்டி நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போதும் நல்லா இழுத்து விட்டு அதை இப்படி கலந்துக்கோங்க. டெக்ஸ்சர் உங்களுக்கு மாறிட்டே வரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும். இது மட்டும்தான் அதில் ஒரு டிஃபிகல்ட் பார்ட்டு. இதை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி அது ஈஸியாக நமக்கு கையில் திரட்ட வரும். இப்போ என்ன சைஸ் அளவுக்கு நமக்கு உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு டிப் பாருங்கள், இது மாவு நேரம் ஆக ஆக உங்களுக்கு இறுகிட்டே வரும். அதனால் சட்டுன்னு செஞ்சிடணும். சிலதை மட்டும் நான் பெருசாகவும் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். வீட்டிலே பண்ணுற அப்பளம் அப்படின்றதுனால ரொம்ப சின்ன சின்னதாக பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எண்ணெயை நம்ம பெருசாக வைக்க தேவையில்லை. அடுத்தது இதுக்கு நம்ம மாவு தொட்டு தேய்க்க போகிறோம். கண்டிப்பாக மைதா மாவு தான் யூஸ் பண்ணணும். அரிசி மாவை யூஸ் பண்ணிங்கன்னா இருக்கிற மாவு இன்னும் இறுக்கமாகிடும். கோதுமை மாவு யூஸ் பண்ணால் சீக்கிரத்தில் பொரிக்கும் போது மாவு ஒட்டி இருந்ததுன்னா கருப்பாக மாறிடும். மைதா மாவு ப்ரௌனாக மாறும். இதை நான் பொரிக்கும் போது காமிக்கிறேன். எவ்வளோ மெல்லிசாக உங்களுக்கு திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக திரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு தொட்டே நீங்கள் நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம அந்த மாவை தட்டிக்கலாம். இல்லைனா நான் பெருசாக எடுத்த உருண்டையை இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு நல்லா மெல்லிசாக திரட்டிட்டு சின்ன ஒரு ப்ரெஸ்னால் நீங்கள் அந்த ஷேப்புக்கு கொண்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷேப்லெஸ்ஸாக கிடைக்கிறது எல்லாமே வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. அதை அப்படியே கட் பண்ணி காய வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பளம் குழம்பு அந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா முதல்லேருந்து அந்த மாவை திருப்பியும் நீங்கள் இதே மாதிரி ப்ரொசீஜரில் கலக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ வெயிலில் காய வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு காஞ்சா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இதை பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஷேப்பெல்லாம் அப்படியே நான் காய வச்சுருக்கேன். வெயிலே உங்களுக்கு வரலை அப்படின்னாலும் பரவாயில்ல, அப்படியே நீங்கள் காத்தாட வச்சு காய வச்சுக்கலாம். மொட்டை மாடிலலாம் வச்சிங்கன்னா 10 மினிட்ஸில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இல்லைனா கசப்பு தன்மையும் செவக்கவும் ஆரம்பிச்சிரும் பொரிச்சா. ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா திருப்பி போட்டுடலாம். நல்லாவே காஞ்சிரும். எப்படி காஞ்சிருக்கு பாருங்கள்.
நீங்கள் இந்த மாதிரி எடுக்கும் போதே நம்ம டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒட்டிருக்க மாவெல்லாம் கீழே வந்துடும். சிலதை வந்து நான் மாவோடையே அப்படியே வச்சுக்கிறேன் உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறதுக்காக. அப்படியே பொரிச்சிங்கன்னா எண்ணெய்லாம் வந்து எப்படி வேஸ்ட் ஆகும் அப்படின்னு. இது எப்போ வந்து எந்த அளவு காயணும் அப்படின்னா, இப்படி உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா அப்பளம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து உடையணும். இந்த அளவுக்கு காஞ்சா போதும். அவ்வளோதான். சின்ன சைஸ் அப்பளம் அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு 1 கட்டுலேருந்து 2 கட்டு அளவு அப்பளம் வரைக்கும் வரும். சைஸை பொறுத்து மாறும். இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இல்லாமல் உங்களுக்கு வந்து தூக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எல்லாத்தையுமே ஒரே அளவுக்கு கொண்டு வந்துட்டு மேலே வந்து ஏதாவது ஒரு வெயிட் வச்சுருங்க. ஈரம் படாத தண்ணி சொம்போ இல்லை இந்த மாதிரி சின்ன உரல் எது வேணாலும் வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கடையில் விற்கிற அந்த கட்டு அப்பளம் மாதிரி இருக்கும். வீட்டு அப்பளம்ன்றது பார்க்கும் போதே ஆசையாக இருக்குல்ல, பொரித்து சாப்பிட்ணுன்னு. இப்போ இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், பொரியிற மாதிரி இருக்குது. இப்போ முதல்ல திக்காக இருக்க அப்பளத்தை ஒன்று நான் இதில் சேர்த்துருக்கேன். சூப்பராக பொரிஞ்சு வருது பாருங்கள். இது வந்து மாவு எல்லாத்தையுமே நல்லா தட்டிட்ட அப்பளம். இப்போ மாவோடு ஒரு 2-3 பொரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்பளம் வந்து நல்லா பொரியும். ஆனால் கீழே உங்களுக்கு சேர்ந்துருக்க அந்த மாவெல்லாம் வந்து கலர் மாறியிருக்கும், ப்ரௌன் கலராக. இந்த அப்பளமும் சீரி பொரியும் போது அதில் வந்து அந்த ப்ரௌன் கலர் பொரிஞ்ச மாவெல்லாம் ஒட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ எப்படி பொரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். நல்லா மொறுன்னு வீட்டில் செஞ்ச அப்பளம் சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுற அளவை நம்ம தாராளமாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ ஈஸியாக இந்த உளுந்து அப்பளத்தை வீட்டில் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் செஞ்சுருக்க அப்பளத்தோட பிக்சர்ஸை இன்ஸ்டாகிராமில் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே பார்க்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.